குடங்குடமா கண்ணீர், எங்க போனா பன்னீர், அதெல்லாம் சத்தமா பேசுனீங்களே. அது எங்க அண்ணன் ராதாரவி. திடீர்னு போய் ஒரு நாள் ராத்திரி பார்க்குறேன், திமுக சென்டர். அவர் சொன்ன வார்த்தை, நாட்டை ஸ்டாலினால தான் காப்பாற்ற முடியும். நாங்க அட பாவிகளா, நாட்டையே அவர்கிட்ட இருந்தா காப்பாற்ற வேண்டியது இருக்குது. மதிப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா, செயல் தலைவர், மற்றவங்களாம் செயல்படாத தலைவர்கள். ஏன்னா அவர் மட்டும்தான் செயல்படுவார். ஏன்னா அவர் சட்டையை அவரே கிழித்துக் கொள்வது பெரிய வேலை. என்னை எல்லாம் கேட்குறானே, ஏன் இப்போ ஏன் சீமான் சிரிச்சிரிச்சுக்கிட்டே பேசுறிய? நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன், எவனுக்கும் புரியல, எனக்கு கோபமாக இருந்துச்சு. இப்போ எல்லாரும் கத்துறா, எனக்கு சிரிப்பாக இருக்கு. சோத்துக்கு இல்லை, சுவாசிக்க காத்துக்கு இல்லை, சுற்றுச்சூழல். அது தலை இல்லாத முண்டமா தெரியுது அதிமுக. இது சட்டம் இல்லாமல் வெறுமையிலோட தெரியுது. தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர் ஒருத்தர் கேட்குறாங்க. இந்த தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓபிஎஸ் பக்கம் இருக்க போயிடலாம், சசிகலா பக்கம் இருக்க போயிடலாம், ரெத்தலை எங்கே இருக்கு அங்கே இருப்பாங்க. என்ன எப்படிங்க என்ன கொட்டிச்சு? கப்பலும் மோதிருச்சு. நம்ம ஊரில் பாட்டி கதை சொல்லும்ல, ஒரு பேய்க்கும் சண்டை. கப்பலும் மோதிருச்சு. சரி, யார் பார்த்தது தெரியல, சொன்னாங்க, கேட்டோம். நீ எழுதி வச்சுக்க, நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, இனி சொல்றது நடக்கும். அன்னைக்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு தெரிஞ்சான்டான்னு நீ நினைப்ப. நான் இந்த மாதிரி நாட்டு மாடுனா என்ன, ஏட்டு பால்னா என்ன, ஏ1 பால்னா என்ன சிரிச்சேன். அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு நீயே உட்காந்து கத்திட்டு கிடந்த, நான் சிரிச்சேன். என்ன சொல்றான்? அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்? கருப்பு சட்டம். இந்த சட்டையை கழட்டிட்டா வெள்ளையா இருப்பேனா? கருப்பு சட்டையை, என் சட்டையின் வண்ணத்தை பார்க்காத, நான் பேசுற எண்ணத்தை பாரு. அதை பார்க்கறது இல்லை. அப்புறம் சத்தமா பேசுறாங்க. இப்படி கத்தியே 8 வருஷமாவது உங்க அதுக்கு வந்து ஒன்றும் சேருது. இவ்வளவு கத்தியே நாங்கள் சத்தமாக பேசுகிறோம். சரி, நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள்லாம் சத்தமாக பேசுகிறோம். விட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்போ நெடுவாசல் எல்லாம் போராடுறியல்ல, நீங்கள் வேணாம் கார்பன் வேணாம் ஜல்லிக்கட்டு வேணும். குடங்குடமா கண்ணீர், எங்க போனா பன்னீர், அதெல்லாம் சத்தமாக பேசுனீங்களே. அதெல்லாம் ஏன் பேசுனீங்க? இல்லடா இஸ்லாமியர் இல்லடா, இந்து கூட இல்லடா, கிறிஸ்தவரும் இல்லடா, தமிழண்டா அதை தாண்டா நாங்கடா சொல்றோம்டா. இதை மட்டும் என் சத்தமா கத்துறீங்க. மெதுவா வேண்டும் தடையை நீக்கு, ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கு. என்னங்க பேசிட்டுக்கிறீங்க? தடையை நீக்க பேசிட்டுக்கோங்க. போராடி பாரு. நீ ஒன்றுக்கு முழக்கம் போடுற, ஓங்கி போடுற, நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் போடுறோம், ஓயாமல் போடுறோம். அவ்வளோதான். இதில் எங்கள் ஐயா தென்கட்சி சாமிநாதன் மாதிரிலாம் பேசி புரட்சி கொண்டு பண்ண முடியாது. என்ன நேயர்களே, இன்றைய தினத்தில் அந்த செய்தியில் எங்கள் ஊரில் என்ன தெரியுமா? ஏய், சத்தமாக பேசப்பா, செத்தவங்க கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி சவச்சவன் பேசிட்டுக்கிறேன். விடுதலை போராட்டத்துக்கு போராடினீங்களே, இன்குலாப் ஜிந்தாபாத், அதை மட்டும் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படியா பண்ணீங்க? அப்பதான் கேட்கும். அடிமை உரிமைக்கு கத்துறோம், சத்தமா கத்துறோம். விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு போராடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. தேவைக்கு அழுகிறவன் இருக்கான். எங்க அப்பா கார் வாங்கி தரல அப்படின்னு அழுகிறவன் இருக்கான். எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரல அப்படின்னு அழுகிறவன் இருக்கான். ஆனால் அடி வாங்கிட்டு அழுகிறவனுக்கும் ஐஸ்கிரீமுக்கு அழுகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் அடி வாங்கிட்டு அழுகிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி தான் பேசுவோம். இதையெல்லாம் ஒரு காரணமாக பேசிட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மதிப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா, செயல் தலைவர், மற்றவங்களாம் செயல்படாத தலைவர்கள். ஏன்னா அவர் மட்டும்தான் செயல்படுவார். ஏன்னா அவர் சட்டையை அவரே கிழித்துக் கொள்வது பெரிய வேலை. நீங்கள் வேணா பாருங்க, சட்டசபைக்குள்ள யாருக்கும் தெரியாமல் கிழிச்சிட்டு அலைஞ்சது மாதிரி ஒரு நாள் வீதியாக சட்டையை கிழிச்சிட்டு அலைய போகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம், பல லட்சக்கணக்கில் மாணவர்கள் 10 நாட்கள் இரவு பகலாக போராடி கொண்டிருந்த போது கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் அழைத்து கொண்டு குடியரசுத் தலைவரை போய் பார்க்க போகல.
நாட்டில் நெடுவாசலில் இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டம். அதற்கு ஆதரவாக தலைவர்களை திரட்டி கொண்டு, பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து கொண்டு, மாநிலங்களை உறுப்பினர்கள் அழைத்து கொண்டு, சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து கொண்டு போய் குடியரசுத் தலைவரை பார்க்கல, சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு சர்வதேச பிரச்சனையாக்கி அதை கொண்டு போய் பார்த்து வருது. அது எங்கள் அண்ணன் ராதாரவி திடீர்னு போய் ஒரு நாள் ராத்திரி பார்க்குறேன், திமுக சென்டர். அவர் சொன்ன வார்த்தை, நாட்டை ஸ்டாலினால தான் காப்பாற்ற முடியும். நாங்கள் அட பாவிகளா, நாட்டையே அவர்கிட்ட இருந்தாண்டா காப்பாற்ற வேண்டியது இருக்குது. நாட்டையே அவங்க கிட்ட இருந்து, அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் காப்பாற்ற வேண்டியது இருக்குது. இந்த நாட்டில் தமிழருக்கான விடுதலை என்பதை திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா இந்த 4 பேர் இருந்தா விடுதலையே. இந்த விடுதலையை அடைஞ்சிட்டா 90 விழுக்காடு இந்த நாடு, இந்த இனமும் விடுதலை அடைஞ்சு வென்றும். இவங்கிட்ட இருந்த அதிகாரத்தை பறிச்சிட்டினா நிம்மதியாக படுத்துடலாம். இல்லைன்னா இனிமேல் கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டிக்கிட்டு போராட்டத்துக்கு எங்கே போராட்டம்ப்பா? ஆப்பா நெடுவாசல்லையா? பாப்பா அங்கிருந்து இங்கே ஒரு காற்றை தானே நீ எடுக்காத என்ன? ஏன் எடுக்காத என்ன? காற்றை நீ பூமிக்குலேருந்து எடுக்கும்போது என் நிலத்தடி நீரை எடுத்து கீழே ஊற்றுவா, அது வீணாயிரும். அதனால காற்று எடுக்காத. சரி, காற்று எடுக்கல, நேரடியாக தண்ணி எடுக்க. எங்க? தாமிரபரணியில். எப்படி இருக்கு பாருங்க. அந்த இந்திரா நோய்ங்கிற அந்த கொக்கோ கோலா நிறுவனத்தினுடைய தலைவர், நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடியை போய் பார்க்குறாங்க. இங்கே காலையில் போராட்டம். வணிக பெருமக்கள் கொக்கோ கோலாவை விற்கிறது இல்லை, பெப்சியை விற்கிறது இல்லை, அந்நிய குடிபானங்களை நாங்கள் விற்பதில்லை. போராட்டம். மக்கள் நாங்கள் வாங்குவதில்லை, குடிப்பதில்லை. போராட்டம். நீதிமன்றம், மதுரை உயர் நீதிமன்றம், மாண்புமிகு நீதியரசர்கள் தீர்ப்பு. எப்படி? கொக்கோ கோலா பெப்சி தயாரிக்க தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். இதை எப்படி பொருத்தி பார்க்கறது? எப்படி பார்க்கறது? இப்ப என்ன செய்யணும்? கேரள அரசு, மாண்புமிகு அந்த மாநிலத்தின் முதல்வர் ஐயா பினராயி விஜயன் சொன்னது போல, வாங்குபவன் நிறுத்தி பயனில்லை, விற்பவன் நிறுத்தி பயனில்லை. இந்த மண்ணில் உற்பத்தி செய்யப்படுகிற அந்நிய குடிபான நிறுவனங்களை அரசு தடை செய்யணும். நாங்க ஆட்சியின் வரைவில் கொக்கோ கோலா, பெப்சி இந்த அந்நிய குடிபானங்களை தடை செய்வோம்னா இந்த பையன் ஒரு சின்ன பையன் மாதிரி ஏதோ அறிக்கையாக கொடுத்துருக்கான் என்னை பார்த்து. தேசிய குடிபானங்களின் விற்பனையை பெருக்குவோம். தேசிய குடிபானமாக எதை? இளநீர், நொங்கு, பதநீர், கரும்புச்சாறு, பொவண்டோ, டொரினோ இதெல்லாம் அறிவிப்போம். நாங்கள் ஒரே சிரிப்பு. என்னை எல்லாம் கேட்குறானே, ஏன் இப்போ ஏன் சீமான் சிரிச்சிருச்சுக்கிட்டே பேசுறிய? நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன், எவனுக்கும் புரியல, எனக்கு கோபமாக இருந்துச்சு. இப்போ எல்லாரும் கத்துறான், எனக்கு சிரிப்பாக இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா 68வது வயசில் 68 லட்சம் மரத்தை நட்டாங்க. என்கிட்ட கேட்கக்கூடாது, நட்டாங்க அப்படின்னு முழு பக்கத்தில் உன் காசு என் காசில் தெண்ட செலவில் விளம்பரம் வந்துச்சு. அம்மையார் நட்டாங்க. எப்படி நட்டாங்க தெரியுமா? சிவப்பு கம்பள வரவேற்பு, அது மேலே நின்று ஒரு சதுரத்துக்கு குழி, அதில் ஒரு மரக்கண்டை நட்டு, பிளாஸ்டிக் டப்பாவில் மண், அந்த மண் அள்ளுறதுக்கு கையில் உரை, க்ளவுஸு, அதுக்கு ஒரு தேக்கரண்டி, இதில் அள்ளி அதில் போட்டாங்க. அந்த மரம் இருக்கா செத்துச்சான்னு தெரியல. இப்போ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு தமிழக முதல்வர் நட்டிருக்காங்க. அதே இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயாவும் சிவப்பு கம்பளத்தில் நின்று விவசாயி. ஏன்னா ஐயா ஸ்டாலின் கரும்பு தோட்டத்துக்குள்ள இதே மாதிரி தான் போய் நின்னாரு. இது விவசாயி. சிவப்பு கம்பளத்தில் நின்று அதே டப்பா, அதே கை, அதே தேக்கரண்டி. ஏன்னா அந்த மண்ணை கை கிட்ட கூட அள்ளி போட உங்களுக்கு துப்புள்ள. அந்த நாட்டை மண்ணை ஆண்டணும்னு மட்டும் ஆசை இருக்கு. இந்த மண்ணை அள்ளி போட்ட மாட்டிய. போன ஆண்டு 68 லட்சம் மரங்கள் அம்மையார் பிறந்த நாளைக்கு. இந்த ஆண்டு 69 லட்சம் மரங்கள். போன ஆண்டு நட்ட 68 லட்சம் மரம் எங்க? வேர் இஸ் த ட்ரீஸ்? அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு சொல்லுங்க? அது வரதா புயல்ல போயிடுச்சு. இது இனி வரும் பரதா புயல்ல போயிடும். பாவியில 69 லட்சம் மரக்கன்றுகளை நடுவோம்னு பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விளம்பரம், அரசு விளம்பரம். அந்த விளம்பரத்தில் குச்சியா மரம் இருக்கு, தெருவில் எங்கேயும் மரத்தை காணோம். இவங்களை தொலைச்சி எரியாம நீ இந்த நாட்டை, இந்த மக்களை வாழ வைக்க முடியாது. ஒரு அடிப்படை கேள்விதான். மேலதான் தண்ணி இருக்குமா?
அதுக்கு கீழே, தண்ணிக்கு கீழே போயிடுவாங்களாம். கீழே போய் அந்த காற்றை மட்டும் எடுத்துட்டு வந்துடுவாங்களாம். எவ்வளவு நேர்மையானவர்கள்! 6000 அடி 11,000 அடிக்கு போய் அந்த நிலக்கரியை பிளந்து அந்த காற்றை மற்றும் நுட்பமா எடுத்துக்கிட்டு வர தெரிகிற அறிவியல் மேதைகள், இந்த விஞ்ஞான மேதைகள் இந்த கடல்ல கொட்டின எண்ணெயை வந்து அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு போயிட முடியாதா? நீங்க 1000 அடிக்கு மேல வேண்டியதில்லை, 1 அடிக்கு கிட்ட கிடக்கு, அதை அள்ளிட்டு போங்களே. நான் கேட்டேன், நானே என் தம்பி சிவகுமார் எல்லாம் போனோம். என்ன எப்படிங்க என்ன கொட்டுச்சு? கப்பலும் மோதிருச்சு. நம்ம ஊர்ல பாட்டி கதை சொல்லும்ல, ஒரு பேய்க்கும் சண்டை. கப்பலும் மோதிருச்சு. சரி, யாரு பார்த்தது தெரியல, சொன்னாங்க, கேட்டோம். என்ன இப்ப நான் என்ன கேட்கறது? பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன கேட்டாங்க? இல்லை கப்பலும் மோதிருச்சான். யார் சொன்னது? சொன்னாங்க, கேட்டோம். இதுதான் இங்க இருக்குது. கப்பலும் மோதிச்சுன்னா அது கப்பலில் தீ பிடிக்கலையா? எப்படி மோதிச்சு? மோதி எண்ணெய் கொட்டும் போது யார் பார்த்தது? ஏது திட்டமிட்டு கொட்டப்பட்ட ஒரு கழிவாக இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் ஒன்று அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் மொத்தத்தையும் ஆளுகிறவன் இலுமினாட்டிங்கிற அந்த 13 குடும்பம், அவன் தான் சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கான். இந்த இலுமினாட்டிகளினுடைய வேட்டை காடாக இந்த உலகம், இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல. நீ உனக்கு சந்தேகம் இருந்தா நான் திரும்ப சொல்றேன், பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்று ஜான் பெர்கின் எழுதின அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் வாங்கி படிக்கணும். குறிப்பா என் தம்பி தங்கையில் வாங்கி படிக்கணும். நீ படிச்சு பாரு, உன்னை தூங்க விட்டான்னா பாரு, உனக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும். இன்னொரு சோமாலியாவாக மாற்றுவதற்கு உன் நிலத்துக்கு வேலை நடக்குதா இல்லையா? இந்த எண்ணெய் கழிவை கொட்டிட்டான், எடுக்கிறதுக்கு எந்த நாடும் துணைக்கு வரல, இவன் எந்த நாட்டு துணையும் தேடல. கேட்டா அதுவா சரியாயிரும். உழவர்கள்லாம் வேளாண்குடி மக்கள்லாம் தற்கொலை பண்ணி சாகுறாங்கள் ஐயா, அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணக்கூடாதான்? இல்லை, அதுவா சரியாயிரும். எப்படிங்க அதுவா சரிவாங்க? எல்லா விவசாயம் செத்துருவாங்க, அதுக்கப்புறம் சாக ஆள் இருக்காது, அது முடிஞ்சிடும். இதுதான் இந்த இந்த இதுகளுக்கான தீர்வு இவர்கள் வச்சிருப்பது. இதுதான் எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறா இருக்குன்னு. ரொம்ப நாள் கூட வேணாம், ஒரு 5 ஆண்டு வேணாம், ஒரு 2.5 ஆண்டு கூட என்கிட்ட கொடுங்க, 2.5 ஆண்டு கொடுங்க. இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இதெல்லாம் எப்படி எடுக்கிறேன்? தண்ணீரை அந்த கன்னடர்கள் கேரள மலையாளிகள்கிட்ட கெஞ்சாமல் எப்படி நிறைவடை வைக்கிறேன்? கொஞ்சம் பாருங்க, அதெல்லாம் பாருங்க எப்படி பண்ணுறேன்னு. பவானி ஆற்றின் குறுக்க அணையை கட்டிட்டான், எனக்கு குறுக்கப்படும் தடுக்க முடியாது. இப்போ அவனை ஓடி வர வைக்கணும் பாரு. மேல் பவானி அப்பர் பவானியில தான் இறங்குது தண்ணி, கூட 5000 கோடி செலவானான்னு பரவாயில்ல, அங்கே போடுற அணையன்னு போடுறேன், முடிஞ்சு கதை. அப்புறம் அவன் போராடுவான், நாங்கள் அப்படி பார்ப்போம். ஏடா அண்ணே கேடிவியில் நல்ல படம் போட்டிருக்காண்ணே. மாநாட மயிலாடவா? சரி போடுறேன். முல்லை பெரியாற்றில் தண்ணி இல்லை, வேணாம். காவிரியில் தண்ணி இல்லை, வேணாம். போடுறாங்க பாண்டியார் பொன்னம்பலாவில் அணைய போடுறான். அம்மையார் இந்திரா காந்தி வாழ்க, அடிக்கல் நாட்டிய பெருந்தகை அம்மையார் இந்திரா காந்தி வாழ்க போடுறான். ஐயோ சுற்றுச்சூழல் தூக்குடா. குடிசாக்கில் கட்டுறா, அவனை தூக்கி அடிக்கல் நாட்டுறான், போடுறாங்க. சோத்துக்கு இல்லை, சுவாசிக்க காத்துக்கு இல்லை, சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல். எங்களை விட இந்த மண்ணை, மக்களை, பூச்சியை, புழுவை, ஆடை, மாடை, கோழியை, மரத்தை, செடியை, கொடியை நேசிக்கிறீங்களா? மே மாசம் உள்ளாட்சி தேர்தல் வருதுங்கிறான், நிக்கிறோம், வெல்றோம், வாக்க அல்றோம், பார்க்கத்தானே போறோம் எல்லாரையும். அது தலை இல்லாத முண்டமா தெரியுது அதிமுக, இது சட்டம் இல்லாம வெறுமையிலோட தெரியுது. யாருக்கு நமக்கு எவனும் எதிரி இல்லை, தனித்து உசேன் போல்ட் மாதிரி ஓடிட்டு இருக்க வேண்டியதுதான். போன்லெஸ் சிக்கன், சீல்லெஸ் ஃப்ரூட்ஸு, கேஷ்லெஸ் எக்கனாமி, சிம்பர்லெஸ் எலெக்ஷன். எப்படி வாங்க எதிர்கொள்ளுவோம்? உதயசூரியன் அழிச்சிரு, ரெட்டை எல்லாம் தூக்கி போடு, ஆடு கடிச்சிட்டு போட்டோம், மெழுகு வர்த்தி தூர போடு, பம்பரம் மாம்பழம் எல்லாத்தையும் போடு. எல்லாரும் புதுசாக சின்னம் தான், எனக்கு பூட்டி சாவி, அவனுக்கு நாட்டு சாவி, எதையும் ஒன்று கொடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் தான் வேணும்னா, இல்லைன்னா அழிச்சிரு. அமெரிக்காவை எல்லாத்துக்கும் உதாரணம் காட்டில அவனை போல எண்களை கொடுத்துரு. எனக்கு 2001,
அவனுக்கு 201, அவனுக்கு 101. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக சின்னம், புதுசு புதுசாக எல்லாம் எண்கள் கூட மோதி பார்ப்போம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர் ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. இந்த தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓபிஎஸ் பக்கம் இருக்க போயிடலாம், சசிகலா பக்கம் இருக்க போயிடலாம், ரெத்தலை எங்கே இருக்கோ அங்கே இருப்பேங்க. ஏன் 2 இலையில் லட்சக்கணக்காக இலை இந்த மரத்துக்கிட்ட இருக்கு, இங்கே வந்து நில்லுங்க, இந்த மரத்துக்கிட்ட வாங்க. தனி மனித அபிமானங்களில் அரசியல் செய்வது ஒழியணும். ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் தனி மனித அபிமானங்களை துதிபாடுகிற அரசியலை, வாழ்க ஒழிக என்று புகழ்பாடுகிற அரசியலை ஒழித்து தன்னை முன்னிறுத்தாது மண்ணையும் மக்களையும் இனத்தையும் முன்னிறுத்தி அரசியல் செய்கிற அரசியலுக்கு வரணும். நாமெல்லாம் இப்போ மிகச்சரியான பாதையில் மிகச்சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு சான்று இந்த நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க தலைவர்களாக இருக்கிற ஐயா ஹெச் ராஜா, ஐயா சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் நம்மை சமூக விரோதிகள் என்றும் தேச துரோகிகள் என்றும் சொல்வதிலிருந்தே நாம் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதிகளாக உருவெடுத்திருக்கிறோம். நமது பாதை, நமது பயணம் மிகச்சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது.